வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பப்படம் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஒரு டம்ளரில் உளுந்து எடுத்துட்டுருக்கோம், பச்சை உளுந்து. அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். நீங்கள் டம்ளரோ பாத்திரமோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓட்டிட்டு ஜலிக்கணும், நைஸாக ஜலிக்கணும். திப்பி இருந்தால் திருப்பியும் ஓட்டி திருப்பியும் ஜலிக்கணும். நானும் அதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஜலித்த வரைக்கும் மாவு எடுத்துட்டுருக்கேன். அது அப்புறம் வேறு எதுக்காவது இட்லி தோசைக்கு போட்டுக்கலான்னு. ஸோ நான் கொஞ்சமாக தான் ஜலிச்சிருக்கேன். இந்த மாவுக்கு நம்ம பப்படம் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு தேவையான உப்பு நார்மலாக கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது 2 சிட்டிக்கை தான் நான் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு, ஏன்னா நான் ரொம்ப கொஞ்சமாக மாவு வச்சுருக்கேன்ல, அதனால். இது வந்து மாவு வந்து ஒரு 1/2 டம்ளர் மாவு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க ஜலிச்சா. அதுக்கு உண்டான அளவு இது. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இது சப்பாத்தி மாவு மாதிரி அவ்வளோ இலகி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக பிசையணும். அதனால் தண்ணியை டபக்கடியில்னு எடுத்து கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். சரிங்களா? அப்படியே லேசாக தண்ணி தெளித்து அப்படியே கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் கூட தண்ணி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு தண்ணியை அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அது சப்பாத்தியாக தான் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பிசையிறது. ஆனால் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு சந்தோஷம் அப்படி வரும். நம்ம வீட்டில் அப்பளம் பண்ணி சாப்பிட்ருக்கோமே, ஆஹா ஓஹோன்னு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா பிசைஞ்ச மாவு. அதை என்ன பண்ணணும், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் பிசையணும். நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலகும், ஆனால் அப்போ கூட போகாது. நம்ம என்ன பண்ணணும், கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கணும், பிசையணும். தண்ணி ஊற்றவே கூடாது, தண்ணி தொட்டுக்கணும், பிசையணும். தண்ணி எல்லாம் உறிஞ்செடுத்து இன்னும் அப்படியே காஞ்சி போன மாதிரி திக்காக இருக்கா, எகெயின் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு பிசையணும். ரொம்ப பிசைய முடியலன்னா இந்த இது இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த குழவியால் நல்லா அடிக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கணும். சரிங்களா? ஒரு 5 to 10 நிமிஷம், எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பப்படம் சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே எலாஸ்டிசிட்டியாக அப்படி பிச்சு இழுத்தா அப்படி வரும், ரப்பர் மாதிரி. அது பார்த்திங்களா? அப்படியே அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளோட மாவு ரெடின்னு அர்த்தம். அதை நம்ம அப்படியே சப்பாத்திக்கு இடுற மாதிரி மெல்லிசாக உருட்டிக்கணும், பாம்பு மாதிரி. அப்போ நடுவில் பிய்யாமல் வந்ததுன்னா நம்ம மாவு வந்து கரெக்டாக வந்துடுதுன்னு அர்த்தம். உருட்டை கையை வச்சு இது பண்ண இந்த மெல்லிஸ்க்கு நம்ம அழகாக உருட்டி வச்சுக்கணும். உருட்டின்ட்டு என்ன பண்ணணும், சின்னதாக கட் பண்ணிக்கணும். காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த உருட்டும் போது கொஞ்சம் மாவு வேணால் தொட்டுக்கலாம். என்ன மாவு தொட்டுக்கலான்னா, மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர். இதை தொட்டுண்டு தான் இந்த பப்படமும் இடணும். ஏன்னா அப்போ தான் நைஸாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல, இந்த அளவுக்கு வரும். இதை வந்து ஒரே சைஸாக வேணும் எங்களுக்கு அழகாக அப்படின்னா, இதை பார்த்திங்களா, ஏதோ ஒரு விளிம்பு இருக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 2-3 கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ரவுண்டாக இட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிலில் போட்டு எடுக்கலாம். 2 நிமிஷம் ஒரு பக்கம், திருப்பி 2 நிமிஷம், அவ்வளோதான். அப்புறம் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நம்மளோட பப்படம் ரெடி ஆகிடும். சப்போஸ் வெயில் இல்லைன்னா கூட ஃபேன் அடியிலே ஒரு 10 நிமிஷம் போட்டால் போகும். பாருங்கள், சுவையான பப்படம் ரெடி ஆகிடுச்சு, பிரமாதமாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் எல்லோரும் எனக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பாராட்டு கிடைக்கும். எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணவோ, லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ மறந்துடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.